Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. கர்நாடகாவில் கடந்த 2023 சட்டசபை தேர்தலில் மாநில காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் தலைமையில் 135 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. சித்தராமையா சிவகுமார் இடையில் முதல்வர் பதவிக்கு போட்டி எழுந்தது. கட்சி மேலிடத்தில் இருந்த செல்வாக்கு காரணமாக சித்தராமையா முதல்வரானார். சிவகுமார் துணை முதல்வராக பொறுப்பேற்றார். இருவருக்கும் தலா 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி என கட்சி மேலிடம் ஒப்பந்தம் போட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சித்தராமையா முதல்வராக பதவியேற்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒப்பந்தப்படி அவர் பதவி விலகுவாரா அல்லது நீடிப்பாரா என்ற குழப்பம் நீடித்து வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் டில்லி சென்ற சித்தராமையா மற்றும் சிவகுமாரிடம் மேலிட தலைவர்கள் 7 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். ராகுலுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க சித்தராமையா முன்வந்தார். இன்று காலை 10:30 மணிக்கு கவர்னர் தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தன் ராஜினாமா கடிதத்தை சித்தராமையா வழங்க உள்ளார். அதற்கு முன் அமைச்சர்களுக்கு தன் இல்லத்தில் காலை உணவு விருந்து கொடுக்கிறார். இதில் சிவகுமாரும் பங்கேற்கிறார். விருந்து முடிந்ததும் அமைச்சர்கள் புடைசூழ கவர்னர் அலுவலகத்திற்கு சென்று சித்தராமையா தன் ராஜினாமா கடிதத்தை வழங்குகிறார். இதன் மூலம் கர்நாடக அரசியலில் சித்தராமையாவின் சகாப்தம் முடிவுக்கு வருகிறது.